எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அஸ்வின்ஸ் ப்ராக்டிக்கல் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம மேக்னெட்ல 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். மேக்னெட்டுக்கு 6 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, மேக்னெட் வந்து அயன், நிக்கல், அப்புறம் கோபால்ட் இதில் தான் அட்ராக்ட் ஆகும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டுக்கு 2 போல் இருக்கு, நார்த் போல் அப்புறம் சவுத் போல். இந்த போலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட மேக்சிமம் பவர் இருக்கும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3, இந்த 2 போலையும் பிரிக்கவே முடியாது. ப்ராப்பர்ட்டி நம்பர் 4, ஒரு மேக்னெட்டை இந்த மாதிரி தொங்க விட்டோம் அப்படின்னா அது நார்த் சவுத் டைரக்ஷனில் அலைனை நிற்கும். இப்போ நான் அதை நார்த் வந்து இந்த பக்கம் இருக்கு, ஆனால் நான் தப்பாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷனில் அலைனை நிற்கும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, அன்லைக் போல்ஸ் அப்படின்னா நார்த் போல் அப்புறம் சவுத் போல் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா அது அன்லைக் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். அதுவே லைக் போல்ஸ், அதாவது நார்த்து ரெண்டுமே ஒரே போலாக இருந்ததுன்னா அது அட்ராக்ட் ஆகாமல் ரிப்பல் ஆகும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6, ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலை பாஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே அயன் ஃபில்லிங்ஸ் போட்டு கீழே மேக்னெட் வச்சு மூவ் பண்ணோன்னா அந்த அயன் ஃபில்லிங்ஸு நோரும். இதை பாருங்க, இந்த மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை காட்டுது. இப்போ நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் காம்பஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு இந்த நூலை மட்டும் இந்த மாதிரி வெட்டிட்டு தெர்மாக்கோலை வெளில எடுத்து மேக்னெட் உள்ளே வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணியில் வைப்போம். அது தப்பாக நான் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு காட்டுது. இப்போ நான் திருப்பி காட்டுறேன். ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள், அதுவே சுற்றி நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு கரெக்டாக காட்டுது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நன்றி.